கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமாங்க, இந்த பூமியில் 2 வாசல் 2 வழிகள் உண்டு. கேட்டுக்கு போகிற வாசல் அகலமானது, சுயநலமானது, எளிதானது, அழிவுக்கு இட்டு செல்லும். உலக இன்பம், களியாட்டம், கவர்ச்சிகள் மிகுந்தது, பாவ சந்தோஷம் நிறைந்தது, உலகத்தோடு ஒத்துப்போக கூடியது, பலரால் பின்பற்றக்கூடியது. இந்த வழியை அநேகர் தேர்ந்தெடுக்கிறார்கள். பிசாசானவன் சிற்றின்பங்களை காட்டி அவனுக்கு பின்னாக வரவழைக்கிறான். இவர்கள் முடிவோ பரிதாபம், அழிவு, மரணம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் நிறைந்தது. இது கடினமானது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியது. பாவ சந்தோஷத்தை வெறுப்பது, தேவ சித்தத்தை செய்வது நித்திய மகிழ்ச்சிக்குரியது. இதை சிலர் கண்டுபிடிக்கிறார்கள், இந்த பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, விசாலமான வழியில் நீங்கள் இல்லாதபடி இடுக்கமான வாசல் வழியாய் வருகிற சிலரில் நீங்களும் ஒருவராய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், உங்களை அழைக்கிறார். இதன் முடிவோ ஜீவன், பரலோகம். God bless you.